வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஞ்சல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோஸ் பூவில் வந்து நிறைய துளிர் விட்டு பூக்கள் நல்லா பூக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த ரோஸ் செடியில் எவ்வளோ துளிர் இருக்குன்னு. இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு என்ன செடியில் உள்ள எல்லா அந்த துளிர்களையும் காட்டுறேன். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணலாம், அது எப்படி நல்லா துளிர் விட வைக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ துளிர் நல்லா வந்ததுக்கப்புறம் அதில் எப்படி மொட்டுக்களில் பூக்கள் நிறையா பூக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம வரிசையாக பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த ரோஸில் எவ்வளோ துளிர் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இதை வாங்கி வச்சு இப்போ வந்து அந்தளவுக்கு நாங்கள் எதுவுமே எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஆனால் வந்து இதுக்காக நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு வெங்காயத்தோல், முட்டை ஓடு, வாழைப்பழத்தொலி, பீட்ரூட் தொலி, அது எல்லாத்தையுமே நாங்கள் ஒவ்வொன்றா சேகரித்து உரம் மாதிரி தயாரித்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நல்லா கிடச்சிது. இந்த வெங்காயத்தோலை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற வெங்காயத்தோலை ஸ்டோர் பண்ணி வைப்போம். வீட்டிலே நம்ம வந்து உலர வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தோடு, முட்டைத்தோடு, வாழைப்பழத்தோல், இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு வீட்டிலே நம்ம இதை முட்டைத்தோடை மட்டும் லைட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கவிச்ச வாடை அடிக்கிறனால. இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிடலாம். இந்த பவுடரை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 3 நாளைக்கு ஒன்ஸ் வந்து செடிகளில் போட்டு வரலாம். அந்த மண்ணில் வந்து லைட்டாக தூவி விடலாம், நல்லா உரம் கிடைக்கும். செவ்வந்தி பூ, பட்ரோஸ் வந்து டெக்கரேஷனுக்காக அப்படி வச்சாங்க அத்தை. இந்த உரத்தை நம்ம அடிக்கடி போடுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு துளிர் கிடச்சிருக்குன்னு. இதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக வச்சா வரமாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம உரங்கள் நல்லா போடும்போது நல்ல ஒரு துளிர் கிடைக்குது. ரோஸ் பூவும் நல்லா செழிப்பாக வளருது. பூக்கள் நல்லா சீக்கிரமாக நிறைய ஒரே செடியில் நிறைய பூ பூக்குது. மல்லிப்பூ வந்து இப்போ தான் நாங்கள் வாங்கி வச்சோம். பாருங்கள், இந்த ரோஸில் எவ்வளோ நல்லா துளிர் விட்டுருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த துளிர்லேருந்து எவ்வளோ பூக்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். பாருங்கள், இதுலலாம் எவ்வளோ துளிர் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் இது வெங்காயத்தோலும் பீட்ரூட் தோலும் எடுத்து 24 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த தண்ணியையும் நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றலாம், காட்டுறேன். இதில் பாருங்கள், வெங்காயத்தோலும் பீட்ரூட் தோலும் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம். அதில் சத்துக்கள் ஃபுல்லாக இறங்கின பிறகு இந்த தண்ணியை வந்து நம்ம தெளித்து விட்டுறலாம். ஃபில்ட்ரு பண்ணிட்டு தெளிக்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.